பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஆர்த்தி, பாதநல நிபுணர். டயபெட்டிஸ் வந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட சுகர்ஸை நல்ல கண்ட்ரோலில் கண்டிப்பாக வச்சுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவாங்க. அவங்களோட பிபியாக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் லெவல்ஸாக இருக்கட்டும், தைராய்டு லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நல்லா பத்திரமா கவனிச்சுப்பாங்க. பட் எத்தனை பேர் அவங்களோட பாதங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதோட எண்ணிக்கை. எதனால பாதம்ங்கிறது டயபெட்டிஸ்ல இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, டயபெட்டிஸ் முக்கியமான அண்ட் மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் அதனால ஏற்படுற பாத புண்கள் தான். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முக்காவாசி பேர் பாதத்துல புண்ணு ஆறாம இருக்கிறதுனாலதான் அட்மிட் ஆயிருப்பாங்க. ஸோ டயபெட்டிஸ் என்ன பண்ணும்னு பார்த்தோம்னா, பாதத்துக்கு போல நரம்புகள் மற்றும் இரத்த குழாய்கள் ரெண்டுத்தையுமே அது பாதிக்கும். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரொடெக்டிவ் சென்சேஷன், அதாவது சின்னதா ஒரு கல்லு குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்ம கால் எடுத்துருவோம். ஸோ ஃபர்தரா நமக்கு அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. பட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ப்ரொடெக்டிவ் சென்சேஷன் காணாம போயிடுது. இது எதனாலனா நியூரோபதி அப்படிங்கிற காரணத்தினாலதான் அது ஏற்படுது. டயபெட்டிஸ் நம்ம உடம்புல இருக்கிற பெரிய ரத்த குழாய்கள், சின்ன ரத்த குழாய்கள் ரெண்டுத்தையுமே பாதிக்கும். ஸோ பெரிய ரத்த குழாய்கள் பாதிக்கிறப்போ தான் நம்ம ஹார்ட் அட்டாக்ஸ், ஸ்ட்ரோக் இதெல்லாம் கேள்விப்படுறோம். சின்ன சின்ன ரத்த குழாய்கள் அஃபெக்ட் ஆகிறதுனாலதான் கண்ணில் பார்வை கோளாறு, கிட்னி அஃபெக்ட் ஆகிறது, பாதத்துல புண்கள் ஏற்படுறது, இது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில ப்ராக்டிசஸ் நம்ம டெய்லி ரெகுலரா ஒரு மெடிடேஷன் மாதிரி ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பாத புண்கள் வராம நம்ம ஈஸியா தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் பாத புண் வந்துருச்சு அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்காக நம்ம செலவு பண்ற டைம், செலவு பண்ற பணம், இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ உலக லெவல்ல நிறைய ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை விட டயபெட்டிக் ஃபுட் சர்ஜரி, அதாவது இந்த பாத புண்களை ஆற வைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஆல்வேஸ் வரும் முன் காப்போம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா தினமும் உங்களோட பாதத்தை ஒரு முறையாவது நீங்க எக்ஸாமின் பண்ணணும், அதாவது நேரா பார்க்கணும். ஸோ நிறைய பேருக்கு அவங்களோட பாதத்தை காலை மடக்கி பார்க்கறதுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். கண் பார்வை கம்மியா இருக்கலாம், ஆர் முட்டி காலில் ஏதாவது வலி இருக்கலாம். ஸோ முட்டி அவங்களால கம்ப்ளீட்டா மடக்க முடியாம போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். இல்ல நான் தான் எனக்கு ஒரே உதவி அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு கண்ணாடியை யூஸ் பண்ணி அவங்களோட பாதத்தை கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாதத்தோட மேல் பகுதி, பாதத்தோட அடிப்பகுதி அண்ட் விரல்களுக்கு இடையில இருக்கிற இந்த வெப் ஸ்பேசஸ், இது எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல கலர் ஏதாவது மாற்றம் இருக்கா, இல்ல நமக்கே தெரியாம ஏதாவது வெடிப்பு வந்திருக்கா, புண் ஏதாவது வந்திருக்கா, குப்பளம் ஏதாவது வந்திருக்காங்கிறத நம்ம தினமும் ஒரு முறையாவது பார்க்கணும். அதே மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் தடவி பார்க்கணும் நம்மளோட அடிப்பாதத்துல இருக்கிற தோல்லையும் மேல் பாதத்துல இருக்கிற தோல்லையும். ஸோ ஏதாவது இடத்துல தோல் காய்ச்சி போன மாதிரி இருக்கா, அதாவது கேலஸ், கால் ஆணின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த கால் ஆணிகளை நம்ம கவனிக்காம விடும்போதுதான் அது ஃபியூச்சர்ல புண்களா மாறுது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ரெண்டு பாதமும் ஒரே சைஸ்ல இருக்கா, வீக்கம் ஏதாவது இருக்கா, ஆர் ஷேப்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்காங்கிறத நம்ம தினமும் பார்த்தாதான் நமக்கு அது தெரியும். தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களோட கைகளோட இந்த பின்பகுதியை யூஸ் பண்ணி பாதத்தோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஒரு பாதத்துலேருந்து இன்னொரு பாதம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஏதாவது நம்ம நோட்டீஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு வார்னிங் சைன். ஸோ அதை நம்ம கண்டிப்பா நம்ம டாக்டர் கிட்ட உடனே சொல்ற மாதிரி இருக்கும். நகங்கள் ஏதாவது பாதிப்பு இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நிறைய பேருக்கு டயபெட்டிஸ்ல என்ன ஆகும்னா, நகம் ரொம்ப ஹார்டா திக் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட போர்வையிலையோ அவங்க டெய்லி யூஸ் பண்ற க்ளோத்ஸ்லயோ அதை மாட்டி அந்த நகமே பேந்து வர அளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த நரம்பு பாதிப்பு இருக்கிற காரணத்தினால அவங்க அதை உடனே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் பார்த்து சொன்னாதான் அவங்களுக்கு அது தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாதத்தை பார்க்கும்போது நகங்களும் எப்படி இருக்குங்கிறத நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர நம்ம டெய்லி பாதத்தை செக் பண்றோம். வேற என்னெல்லாம் பாதத்தை நல்லா பார்த்துக்கிறதுக்கான முறைகள் என்னன்னு கேட்டோம்னா, குளிக்கும் போது மிதமான சூடு இருக்கிற தண்ணியை வச்சு உங்களோட பாதங்களை நீங்க நல்லா வாஷ் பண்ணணும். ரொம்ப கோல்டாவோ இல்ல ரொம்ப ஹாட்டாவோ இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம டெய்லி பிராக்டிசஸ்ல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், கால் ரொம்ப வலிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சூடா இருக்கிற டப்புல தண்ணியில காலை ரொம்ப நேரம் வச்சிருவாங்க. வச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கொப்பளம் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நரம்பு பாதிப்பு ஏற்பட்டதுனால அந்த தண்ணியோட சூடு எவ்வளோங்கிறத அவங்களுக்கு அசஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் வாட்டர்ல இந்த மாதிரி பாதம் வைக்கும்போது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் நிறைய, பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நீங்க குளிக்க போறீங்க, ஹாட் வாட்டர் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களோட பின்பகுதி ஆஃப் த கைகளை வச்சு டெம்பரேச்சர் எப்படி இருக்குங்கிறத அசஸ் பண்ணி அது ஓகேவா உங்களால டாலரேட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு
அந்த தண்ணியை வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்ரூம் விட்டு வெளில வந்த உடனே ஒரு நல்ல கிளீனான டவல் யூஸ் பண்ணி உங்களோட பாதத்தை கம்ப்ளீட்டா ட்ரை ஆகிற அளவுக்கு துடைக்கணும். ஸோ இந்த மாதிரி துடைக்கும் போது நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த விரல்களுக்கு இடையில இருக்கிற கேப்ல ஒரு துண்டை வச்சு நல்லா ரப் பண்ணி சுத்தமா ஈரம் இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஈரம் ரீட்டைன் ஆச்சு அப்படின்னா சேத்து புண் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நல்லா தொடச்சி முடிச்சிட்டோம். அதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்து அதை பாதத்துக்கு மேலேயும் பாதத்துக்கு கீழேயும் அப்ளை பண்ணணும். விரல்களுக்கு இடையில மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி விரல்களுக்கு இடையில ஈரம் இருந்தது அப்படின்னா சேத்து புண்ணு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா, வெறும் காலில் அறவே நடக்கவே கூடாது. ஏன்னா உங்களோட பாதத்துல சென்சேஷன்ஸ் ஆல்ரெடி கம்மியா இருக்கும் போது வெறும் காலில் நீங்க நடந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன அரிசி துகள் கூட உங்களுக்கு புண்ணு காஸ் பண்ணலாம். ஸோ அதனால நீங்க பாதத்தை கீழே வைக்கிறீங்கன்னாலே அது செப்பலோட தான் இருக்கணும். வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலயும் சரி. சாக்ஸ் போட்டுட்டு செப்பல் போடுறது ஐடியலா இருக்கும். பட் ஆனால் சாக்ஸ் போட முடியாதவங்க கண்டிப்பா செப்பல் எந்நேரமும் போட்டுட்டு இருக்கணும். நீங்க நகத்தெல்லாம் கட் பண்றீங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரெயிட்டா கட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சைட்ல வந்துட்டு அழுக்கு சேருது அப்படிங்கறதுனால உள்ளுக்குள்ள போய் கிராஸா கட் பண்ணிடுவாங்க. ஸோ கிராஸா கட் பண்ணிட்டு அந்த நகம் மறுபடியும் வளர்றப்போ சைட்ல இருக்கிற சதையில குத்த ஆரம்பிச்சிடும். அப்ப அது நகை சுத்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால விரல் இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி சிம்பிள் விஷயங்கள் நம்ம இக்னோர் பண்றதுனாலதான் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை வராம தவிர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. இது எல்லாத்தையும் விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட சுகர்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. ஏன்னா சுகர்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நரம்பு பாதிப்பு மோசமாகறதுக்கும் இல்ல நரம்பு பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகளும் நம்ம நல்லாவே குறைக்க முடியும். ஸோ நரம்பு பாதிப்பு வந்துருச்சுனாலும் அதை வந்துட்டு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நம்ம கால்களை நம்ம இந்த மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பத்திரமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா புண்ணில்லாத வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாதத்தை வந்துட்டு எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.